டெக்ஸ்கோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாளாக ப்ரொஜெக்டர் வாங்கணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி சேலில் வந்து ப்ரைஸ் கம்மியாக இருந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கரெக்டான டைம். ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி அமேசான்லேயும் சரி உங்களுக்கு ப்ரைம் சேலு அப்புறம் கோல்ட் சேலுன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. அதனால் உங்களுக்கு ப்ரொஜெக்டரோட ப்ரைஸ் வந்து கன்சிடபிள் அமௌண்ட்டாக கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட்டு 13,000 பட்ஜெட்லேருந்து நம்ம வந்து ப்ரொஜெக்டரை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்டர் வந்து அல்ட்ரா பிக்ஸ் டோப் ப்ரோ. ஸோ இந்த ப்ரொஜெக்டரோட ப்ரைஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 12,290 வந்து உங்களுக்கு வருது. சரி, இந்த ப்ரைஸ்க்கு வந்து என்னென்னலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, டியூவல் பேண்ட் ஒய்ஃபை சப்போர்ட் பண்ணுது. ஸோ 5 GHz சப்போர்ட் பண்ணுற ஒய்ஃபை இருந்துச்சுன்னா ஓடிடி கண்டென்ட் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து பார்க்க முடியும். ஹைஃபை ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால சவுண்ட் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். வீடியோ வந்து நேட்டிவ் வந்து 1080p ரெசல்யூஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டிக்கு சுத்தமாக குறையே இருக்காது. கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து இதில் 10,000:1 வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ரெண்டாவது நம்ம லிஸ்ட்டில் டோப்ரோ Q10 ப்ரொஜெக்டர் அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த Q10 ப்ராஜெக்டோட ஃபஸ்ட்டு விலையை வந்து நான் சொல்லிடுறேன். வெறும் 17,000 உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் SBI கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா 16,000 வந்து உங்களுக்கு கிடைக்கும். 16,000 உண்மையிலே வாங்கினீங்கன்னா தி ஒர்த் ப்ரொஜெக்டர். நான் சொல்கிறதுக்கு ரீசன் என்ன, இதில் வந்து உங்களுக்கு டால்பி ஆடியோ ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கணும் ப்ரோ, டால்பி அவுட் வரணும் வெளியே. ஒரு சில பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ இந்த மாதிரி எனக்கு வந்து HDMI ஆர்க் சப்போர்ட் பண்ணணும், அதில் சவுண்ட் பார் கனெக்ட் பண்ணி ஒரே கேபிளில் நான் PS4 வந்து உங்களுக்கு நான் வந்து இது பண்ணணும், PS5 கேமிங் வந்து நான் வந்து யூஸ் பண்ணணும், அதே மாதிரி எனக்கு வந்து மூவி பார்க்கும்போது நிறைய கேபிள் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த ப்ரொஜெக்டர் உங்களுக்கு சூட் ஆகும். HDMI ஆர்க்கு அவுட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். 25,000 ஒரு நல்ல ப்ரொஜெக்டர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு இந்த டோப்ரோ லெஜெண்ட் கோ வந்து கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். ஸோ 2 HDMI போட்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 4K வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த கேட்டகரியில் மெயினாக பார்க்குறவங்களுக்கு இந்த ப்ரொஜெக்டர் வந்து சூட் ஆகும். இப்போ அடுத்த டோப்ரோ எலைட் ப்ரோ ப்ரொஜெக்டர் வந்து பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த டோப்ரோ லெஜெண்ட் கோ ப்ரொஜெக்டரில் இருக்கிற அதே ஸ்பெசிஃபிகேஷனு, என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDMI போர்ட் மட்டும் ஒரே ஒரு போர்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால் ஒரு HDMI போர்ட் எனக்கு போதும் ப்ரோ, ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக வேணும், இதே குவாலிட்டி, இதே 4K சப்போர்ட்டு, இதே பிக்சர் குவாலிட்டி, இதே சவுண்டு எஃபெக்ட்டு, HDMI ஆர்க்கு எல்லா ஸ்பெக்ஸும் சேமாக வந்து லெஜெண்ட் கோ மாதிரியே வேணும், ஆனால் எனக்கு ஒரு HDMI போர்ட் போதும் அப்படின்றவங்களுக்கு இந்த டோப்ரோ எலைட் ப்ரோ வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன ப்ரொஜெக்டர் எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு மைனஸ் இருக்குது. ஒன்று சவுண்ட் வந்து எக்ஸ்டர்னல் சவுண்ட் பார் போடுற மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு சுத்தமாக வரல. 5TV6 எக்ஸ்டர்னலாக வாங்க வேண்டியது இருக்குது. எப்படி பார்த்தாலும் நான் எக்ஸ்ட்ரா பணம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. எனக்கு அதெல்லாம் வேணாம் ப்ரோ, இதே 22,000 பட்ஜெட்டில் நான் எக்ஸ்டர்னல் சவுண்ட் பாரும் எனக்கு வேண்டாம், 5TV6ம் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து நான் வாங்க மாட்டேன், எனக்கு இதுலேயே ஆண்ட்ராய்டு சூப்பராக வந்து ஒர்க் ஆகணும், சவுண்டும் வந்து சரௌண்ட் சவுண்டு ஸ்டீரியோ சவுண்ட்ஸ் டால்பி சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொல்கிற டோப்ரோ Q11 Max ப்ரொஜெக்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும்.